கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலுமாகவும் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு இந்த மாலை வேளையிலே நம்முடைய கூட்டி சித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாக துதியும் கணத்தையும் எடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலும் நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு ஏற்றவனமாக பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவை நிழலாக கொண்ட மிருகங்கள் என்று தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அநேகமாக தேவனுடைய அன்பையும் அவருடைய குமாரனுடைய அன்பையும் அநேக பாடங்களில் நம்ம இருக்குன்னா தியானிச்சிருப்போம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நினைவுகளை கூட நம்ம வந்துச்சுன்னா குறிப்பிட்ட ஒரு காலங்களில் நம்ம வந்துச்சுன்னா அதிகமாக தியானிக்கக்கூடிய காலங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு நாளிலும் கூட விசேஷமாய் தேவன் ஏன் இந்த ஒரு தலைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது, நம்ம பாடத்தின் தலைப்பு எப்படின்னா கிறிஸ்துவை நிழலாக கொண்ட மிருகங்கள். அப்போ மனுஷர்களை மற்ற கூட நம்ம நிழலாக கூட நம்ம பார்த்துருக்கோம் அநேக காரியங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஈசாக்குடைய வாழ்க்கை வரலாறு, மோசே, ஆரோன், இன்னும் சொல்லப்போனால் தாவீதும் கோலியாத்தும், இது இப்படி நிறையா தலைப்புகளில் நம்ம நினச்சோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம நிழலாக பார்க்குறாங்க கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை போல், அதாவது கிறிஸ்துவை நிழலாக கொண்ட மிருகங்கள் என்ற தலைப்பின் கீழே பார்க்குறோம்னா அது நேரடியான ஒரு அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துடக்கூடாது. அதோடைய தெய்வீக அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த குணத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோன்னு பார்க்குறோம். அப்போ இது ஏன் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல எப்படி இருந்தார், எந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அவருடைய பயணங்கள் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத எதன் மூலயமா பார்க்க போகிறோம்னா அந்த மிருகங்களுடைய அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இருந்துச்சுன்னா பார்க்க போகிறோம்னு பார்க்குறோம். அதனால தான் நம்ம எந்த ஒரு காரியத்துமே எதுக்கு ஒரு இதாக பார்ப்போம்னா தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் இசையமாகத்தான் நம்ம இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாடத்தை கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம அநேகமாக பார்க்கும்போது தேவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாத்தையும் படித்து யாரை படைக்கிறாருன்னா ஆதாமை, முதல் மனுஷனாகி ஆதாமை படைக்கிறார். எப்படி படைக்கிறாருன்னா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி படைக்கிறோன்னு பார்க்குறோம். இப்போ அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சாயல் அப்படி ஆதாமிலிருந்து வந்த சந்தையில் நம்ம காணப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா காணப்படலையா? காணப்படுது. எந்த இடத்துல எந்த ரூபத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆடோ அல்லது மாடோ அல்லது ஒரு மனிதனோ அடிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பார்க்குறது இல்லைன்னா நம்மளுக்கு சொந்தக்காரவங்க அல்லது நம்ம இனத்தான அப்படிங்கிறத யாருமே செய்யலாம் பார்க்குறது இல்லை. ஏன் பார்க்குறதுன்னா அதுதான் தேவனுடைய ஒரு சாயல் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சாயல் என்னென்னா அவருடைய அன்புன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்கும்போது முதல்ல ஆதாமை படைச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா நிறையா, அதாவது கட்டளை கொடுக்குறாரு இல்லையா. என்ன கட்டளை கொடுக்குறாரு? எல்லாத்தையும் ஆண்டுக்குங்க, நான் என்ன பண்ணிடக்கூடாது, தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் பிடிச்சிக்கக்கூடாது. அப்போ பார்க்கும்போது அன்பு ஆதாமுக்குள்ள என்ன இருந்துச்சு. ஆனால் அந்த அன்பை எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத கூட நம்ம நிறையா பாடங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் யார் மேலே அன்பு வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் உலகத்தில் நம்ம சொல்லப்போனால் நம்ம கடைசி காலத்தில் இருக்க நம்ம கூட எப்படின்னா நம்மளாம் இந்த ஒரு விஷயத்தை தியானிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்குன்னு கூட இந்த மூத்த சகோதரர் இந்த பாடத்தை சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் நம்மளை காட்டிலும் முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டில் ஓடிருக்காங்க, எத்தனையோ பேர் ஆப்போசிட்டாகவும் ஓடிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தெய்வீக திட்டத்தில் கிறிஸ்துவோட ஒரே மதிப்பில் இருந்த ஒரு மிகப்பெரிய தூதன் கூட என்ன பண்ணிடுறாருன்னா அந்த வாய்ப்பை இழக்கிறாருன்னு கூட பார்க்குறோம். அப்போ அப்படியாப்பட்ட மகா உன்னதமான அந்த மேன்மையான அந்த ஒரு சிலாக்கியத்தை பெறுவதற்கு, அப்போ அந்த உன்னதமான மேன்மை என்னன்னா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு மாறுவதற்கு அவர் எப்படி பிதாவை தேவனை அப்பான்னு கூப்பிட்றாரோ அந்த சிலாக்கியத்தை அடைவதற்கு என்ன செய்கிறாருன்னா நம்மளை அழைச்சிருக்கான்னு பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால்
இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடக்கூடாதுன்னா, அந்த மிருகத்துடைய கிறிஸ்துவை நிழலாக கொண்ட மிருகம் வருது இல்லையா, அந்த மிருகத்தை நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அதனுடைய ஹேபிட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்க்குறோம். அதனால் நான் பிரசங்கியில் கூட சொல்லும்போது வாசிங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். பாருங்க, மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பது. இப்போ நம்ம இதை நேரடி எடுத்துக்கிட்டோம்னா 4 கால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது, அவர் கஷ்டத்தையோ அல்லது ஒரு சோதனையை கொடுக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, நாயை போல் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது கரடி போல் பீதி போட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா சிங்கத்தை போல் ஒரு அடி அடித்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னும் சொல்லப்போனால் இந்த மிருகத்துக்குரிய ஹேபிட் இருக்கு இல்லையா, இந்த அன்பு வைக்கிறதுக்கு கூட பயிற்சி கொடுக்குறாங்க கூட பார்க்குறோம். எப்போ எந்த மாதிரி பயிற்சினா, ஒரு நாய் கூட வளர்த்தா கூட அடிச்சோம்னா நல்லா அன்பாக இருக்கும். நம்மளை தாக்க வந்தால் கூட அடிச்சுன்னா தாக்க வர மனுஷரையோ அல்லது எந்த ஒரு மிருகத்தையும் அது அடிச்சுன்னா போராடும். ஆனால் அதே சமயத்தில் அந்த மிருகம் கூட என்ன ஆகி போகும், திடீர்னு அதுக்கு ஏதாவது ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு உணவளிக்கும் போது கையை கூட கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதே மாதிரி தான் யார் இருக்கான்னா மனுஷன் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் யாக்கோபு இருக்கார் இல்லையா, ஒவ்வொருடைய அந்த குமாரனுடைய குணலட்சணை எப்படி இருக்கிறது அவர் ஆசீர்வாதமாக சொல்கிறான்னு பார்க்குறோம். அப்படி சொல்லும்போது இது யாருக்கு ஒரு நிழலாக வருதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலாக கூட வருதுன்னு பார்க்குறோம். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதா பாலசிங்கம், நீ இதை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? பாருங்க, யூதா பாலசிங்கம் நம்மளுக்கு தெரியும். இந்த யூதா பாலசிங்கம்னா யாரை பிடிச்சதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இது தனியாக ஒரு பாடவே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனா, என் மகனை சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அப்படின்ட்டு. அந்த மடங்கி படுத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கூட என்ன அர்த்தம் இருக்குன்னா, அதாவது அந்த சிங்கம் இறையை தேடுறதுக்கு முன்னாடி வச்சுன்னா கரெக்டாக அந்த காலை மடக்கி அந்த இறைக்கான ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி கொண்டிருக்கு. அப்படி நோக்கும்போது கரெக்டாக அந்த உணவு ஏன்னா அந்த சிங்கம் எப்போதுமே வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு உணவு இருந்தால் தான் கரெக்டாக பிடிக்கும், இல்லைன்னா அது வாட்டில் படுத்துரும். அப்போ கரெக்டாக வரும்போது அந்த காலை மடக்கி அடிச்சோம்னா கரெக்டாக அந்த ஒரு விஷயம் வரும்போது ஒரே அடி. இன்னும் மூத்த சொல்ல கூட சொல்லணும்னா, அந்த சிங்கத்துடைய ஒரு காலுக்குடைய பவர் என்னென்னா 2 கடப்பாருடைய பவர்னு சொல்கிறாங்க. அந்த அது போட்டாலே அப்படியே சக்குன்னு நினைச்சேன்னா எப்படியாப்பட்ட மிருகமாக இருந்தாலும் இருந்துடும். அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னா, யூதா பாலசிங்கம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயம் பழைய காலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ இருக்கும்போதே இவங்க நினைச்சாங்கன்னா இந்த சிங்கத்தை நினைச்சாங்கன்னா கடவுளாக வணங்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. ஏஞ்சனா இந்த ஒரு பயில் வசனத்தை கொண்டு தான் அவங்க நினைச்சாங்க பார்க்குறாங்க. ஏஞ்சனா அது வர்ணத்துக்கே ராஜா அப்படிங்கும்போது நம்மளுக்குலாம் ராஜா யார் இருக்குன்னு நினைக்கிறாங்க, இந்த சிங்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் பார்க்கும்போது அப்போ ஆண்டவரை பற்றி மட்டும் சிங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, யாரை பற்றியும் சொல்லியிருக்கு, சாத்தானை பற்றியும் சிங்கம் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வலைப்பியதை சுற்றி திரிகிறான். அப்போ பாருங்க, சாத்தானுக்கு கூட இந்த ஒரு பேர் இருக்கு. அது பாருங்க, அது என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் எதிரியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமன். கடிக்கிறலாம் கிடையாது, கையா கடிச்சா கூட படைச்சுக்கிடுவா, மொத்தத்திலேயே விழுங்கிறது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது சாத்தானுடைய கேரக்டரை குறித்து பார்க்கும்போது சிங்கம் இருக்கு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது என்ன எப்படி இருக்குன்னா சிங்கம் இருக்கு. ஆனால்
தேவனுடைய அந்த திட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல எப்படி இருந்தார், அவருடைய பவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தேவனிடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்திருக்கா. அவன் செல்ல பிள்ளைங்கிற வார்த்தை கூட அப்படின்னா ஆர்கிடெக்சர், அதாவது எல்லாத்தையும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு யார் கொடுத்துருக்கான அந்த உரிமையை தேவன் கொடுத்துருக்காரு. அப்போ மிகப்பெரிய ஒரு வல்லமை யாருக்கு இருந்திருக்குன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பிதாவானால் படைக்கப்பட்ட ஒரு அவருடைய குமாரன் எந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள வரப்போறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம மனுஷனா பாடமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இன்னொரு வசனம் கூட படிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைத்து திரிகிற கடலை கரடிக்கும் ஒப்பான் இருக்கிறான். அப்ப இங்க என்ன பண்ணுறதுன்னா ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி, இது யாருக்கு பொருந்தோம்னா சாத்தானுக்கு பொருந்தும் பார்க்குறோம். அப்ப கெர்ச்சிக்கிற சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கு. இதை யோகனுடைய காரியத்தில் கூட நம்ம பார்க்கும்போது பிதாவை தேவன் கேட்கும்போது என்ன சொல்ற, சாத்தான் சொல்ற விஷயம் கூட எப்படி இருக்குன்னா, நான் உலகெங்கும் சுற்றி திரிகிறேன். அதனால இங்கே பார்க்கும்போது கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கு. பாருங்க, இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் எப்போ தான் கெர்ச்சிக்கும்னா அது பசி உண்டாகும்போது நினச்சுன்னா கெர்ச்சிக்கும். எல்லா டயத்துலையும் என்ன செய்யாது, கெர்ச்சிக்காது. அப்படி கெர்ச்சிக்கும் போது இதனுடைய அந்த சவுண்டுலேயே என்ன செய்யலாம், நிறையா மிருகங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிங்கத்துடைய பக்கத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் கூட இதில் ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தில் ஓடும்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ மற்ற எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் காலடியில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த சாத்தானுடைய காலடியில் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சிங்கம் எதுக்கு ராஜானா வனத்துக்கு ராஜா. வேற ஏதாவது ஒரு மிருகத்தை ராஜாவை வச்சுருக்கலாம்ல, ஏன் சிங்கத்தை ராஜா வச்சுருக்காங்க? ஒரு அதை காட்டிலும் யானை பெருசு தானே, அப்போ யானையை வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன்னா யானை கூட ஓடி நம்ம தைரியமானா பயந்து தெரிச்சுன்னா பின்னாக்கி போயிடும். ஆனால் சிங்கம் என்ன செய்யாது, பின்னுவாங்க. உறவுலாம் பெருசு, ஆனால் என்ன செய்யலாம், அதனுடைய சுவாபம் பயந்த ஒரு சுவாபம். ஆனால் சிங்கம் அப்படி என்ன செய்யாதுன்னா போகாது. ஒரு வேற ரெண்டு ஸ்டெப்பு பிந்தி கூட வைக்க முடியா, அது ஓடி போகாது, எதிர்த்து நிற்கக்கூடிய. அதனால என்னச்சுன்னா அந்த வனத்துக்கு யார் ராஜான்னா சிங்க ராஜான்னு பார்க்குறோம். அப்போ அதனுடைய சவுண்டு கூட எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்த அந்த காட்டையுமே இருந்துச்சுன்னா அலற பண்ணிடும். இன்னைக்கு கூட இந்த கடைசி காலத்தில் இருக்கிற கூட சவுண்டு எந்தனுடைய சவுண்டு தான் அதிகமாக இருக்குன்னா சாத்தானுடைய சவுண்டு தான். எந்திரா எவரை விரும்புகிறாண்டு அப்படின்னு பார்த்தா உலகத்தாரா இல்லை, யாரெல்லாம் இந்த ஐக்கியத்தில் உண்மையாக ஓடுறாங்களோ இல்லை உண்மையாக ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களத்தான் கவுத்துறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா கரெக்டாக சுற்றி யாருக்கு என்னென்ன வீக்னஸ் பாயிண்ட் இருக்குமோ அதை வச்சு அடித்து ஒரே அடியாக கவுத்துறதா அவருடைய பிளான் கூட பார்க்குறோம். அப்போ இப்படி பார்க்கும்போது ஆனால் தேவனுடைய அந்த ஒரு விஷயம் கூட நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். பாருங்க, ராஜாவுடைய கோபம் சிங்கத்துக்கு கர்ச்சிப்புக்கும் சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ஏன் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு. ஒன்று சிங்கத்தின் கெர்ச்சிப்பு, அது எதுக்கு சமானம்னா ராஜாவின் கோபத்துக்கு சமானம். ஆனால் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா அவனுடைய தயை அதாவது இரக்கம் எப்படி இருக்குன்னா புல்லின் மேல் பெய்யும் பனி போல். இப்போ புல்லின் மேல் இருக்கிற அந்த பனியை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா நல்லா ஃபீவராக இருக்குது, எந்த ஒரு இருக்குது. அதே மாதிரி பிதாவை தேவன் நம்ம மேலே கோவப்பட்டாலும் அவருடைய தயை எப்படி இருக்குன்னா அந்த லேசான, அதாவது இந்த எபிரேயர் கூட படிக்கிறோம் இல்லையா,
தன்னுடைய நேசிக்கிற பிள்ளைகளை தான் நினைக்கிறாரு, சிச்சிக்கிறான்னு பார்க்குறீங்களா? அப்போ அந்த சிச்சை கூட எப்படி இருக்குன்னா ஒரு சுத்தமான எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை சிச்சிக்கூட ஒரு காரியம் கூட இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது பார்க்கும்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 7:14. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசரித்தத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. பாருங்க, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசரித்ததை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. இப்போ நம்ம இதில் எப்படி பார்க்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் வராருன்னா யூதா கோத்திரத்தில் வராது. ஆனால் அந்த ஆசாரித்துவம் எங்கே தான் வரணும்? லேவி கோத்திரத்தில் தான் வரணும். அப்போ ஏன் அந்த லேவி கோத்திரத்தில் வரார் அப்படிங்கிறத கூட நம்ம இந்த எபிரேயர் புத்தகத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது ஒரு பாடமாக போகும் பார்க்குறோம். அப்போ இந்த கோத்திரத்தின்படி ஏன் சொல்லலைன்னா இவர் எப்படி இருந்தார், எந்த மாதிரி மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வசனமாக தொடர்ந்து பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழுப்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பாருங்க, முழுக்க முழுக்க ஆரை பற்றி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் என்ன வைப்பாங்க? நம்பிக்கை வைப்பாங்கன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஏசியா சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா ஒரு சிங்கத்துக்கு நிழலாக பேசுகிறான்னு பார்க்குறோம். ஆனால் சிங்கத்துக்கும் மற்ற மிருகங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அப்படி என்ன சொல்கிறோம்? நீதியில் திருத்தவர், அதே மாதிரி பயப்படத்தக்கவர். அதாவது வானம் பூத்து எல்லாரும் வந்து என்ன செய்யணும் கடைசி காலத்தில் அவருடைய முன்னாடி முழங்காலில் முடங்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுமைக்கு யார் வரப்போறாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறார். எந்த மாதிரினா சிங்கத்தை போல எல்லா மிருகங்களும் எப்படி அந்த வனாந்தரத்தில் பயப்படுதோ, கடைசி காலத்தில் யாருக்கு பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் வந்துடும்னா அவருடைய குமாரன் பயப்பட வேண்டிய அவசியம் வந்துடும் பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அவர் எந்த மாதிரி இருந்தார்னா பரலோகத்தில் இவர் எப்படி இருந்திருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க தூதனாக இருந்திருக்காரு. மோச கூட வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னை வேணாலும் என்ன பண்ணிடுங்க, கோவப்படுத்த. அவர் என்ன பண்ணிடுறாருங்க? கோவப்படுத்துற நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? தாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு யார் இருந்திருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையாக மிகப்பெரிய எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக யார் இருந்திருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ அவர் சிங்கமாக இருந்தார், எப்படி கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி வரான்னு பார்க்கும்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா காளை. அப்போ தேவ சித்தம் என்ன என்று என்ன பண்ணுறாருன்னா அவர் உணர்றார். யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏசியா தீர்க்கதரிசியில் பார்க்குறோம் இல்லையா? என்ன பார்க்குறோம்? ஏசியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நமது காரியமாக யார் போவா அப்படி போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வராருன்னா அந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து இறங்கி ஒரு படியாக வந்து இறைச்சிறாருன்னா வராரு. எப்படி வராருன்னா காளையாக வராரு. ஏன்னா அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது பலி கொடுத்தாத்த தேவனோட ஒரு ஒப்புரவாக முடியும்னா இந்த காளையை பலி கொடுத்தாத்த, இளங்காளையை பலி கொடுத்தாத்தான் ஒப்புரவாக அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த காளையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக என்ன இருக்குன்னா அதில் வந்து என்ன கொழுப்பு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கொழுப்பு கூட எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வருஷம் எது படிக்க முடியுமா? அதாவது தேவனோடு அதாவது ஒப்புரவு வாக்குதல எதுதான் கொண்டு போகுது? இந்த காளை. அந்த காளையினுடைய ரத்தமும் அவருடைய சாம்பல் தான் வந்து தேவனுடைய ஒப்புரவாக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குறதுக்கு காரணம்னு பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்னன்னா ஒருவேளை அந்த மாதிரி ஆவலைன்னு என்ன ஆயிடுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? ஒருவேளை அந்த ஒப்புரவாக்குது இல்லைன்னா என்ன ஆயிரும்? அவங்க அடுத்த தடவை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதை மனசுக்கு கொண்டு தான் ஆண்டவராக இயேசுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஏன்னா இந்த காளைக்கு சக்தி இருக்குது, அதிகப்படியான சக்தி இருக்குது. ஆனால் வந்து எது மாதிரி இல்லை? சிங்கத்தை மாதிரி இல்லை.
ஆனால் என்ன இருக்குன்னா கொழுப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கொழுப்பு என்னென்னா அது பிதாவை தேவனுக்கு எப்படின்னா சுகந்த வாசனையாக போகுதுன்னு கூட போகிறேன். அந்த கொழுப்பை எரிச்சாக்கா எங்கே போகும்? மகாபரிசுத்த போகும். அந்த போனத்தை அந்த சுகந்த வாசனை தேவனுக்கு பிடிச்சி எரிச்சுன்னா ஆரம்பித்தமாக எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஒரு ஒப்புரவாக்களை கொடுக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த காளையின் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது இது வந்து யாருக்கு ஒரு நல்லா இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதனுடைய காளைய ரத்தமும் எதை ஒப்புரவாக்கலன்னா தேவனோடு அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒப்புரவாக ஆக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இன்னொரு வசனம் கூட படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் எண்ணி பாராட்டுகிறோம். பாருங்க, அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது ஒப்புரவாக்குச்சுன்னா அந்த காளை. இப்போ நிழலா யார் வரான்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து நிஜம். அதுக்கு நிழலா எது இருக்குன்னா காளை இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ அந்த காளை நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா இப்பொழுது ஒப்புரவாக்களை நமக்கு கிடைக்க பண்ணினா நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேனேஜ் வர. அப்போ இந்த விஷயத்தை ஏற்படுத்தினே யார்? நம்முடைய பிதாவாய் தேவன். அப்போ தேவனோட ஒப்புரவு ஆகணும்னா யார் பலியாகணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாகணும்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் கூட நம்முடைய மூத்த சார் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிறது யார் தான்? நம்ம தான். அப்போ எந்த மாதிரி நம்ம பலி ஜீவம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி கண்கூடாவே நம்ம வந்து மொபைலில் என்ன பார்க்குறோம்? இன்றைக்கி நடக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய போர் கூட வந்து பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, இந்த நெத்தனியாக கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து 3000 வருஷமாக கெட்டாத ஆலயத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கெட்டினா என்ன ஆகுது? அதைட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் வரும். அது எப்போ வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து என்ன செய்கிறான்னா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கூட நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறான்னு கொடுக்குறாரு. நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக ஓடி அந்த காலை எப்படி பழி கொடுத்ததோ அதே மாதிரி நம்மளுடைய பழி இருக்கணுங்கிறத வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஜீவனை கொடுத்து நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறான்னு கூட பார்க்குறோம். அப்போ இந்த ஒப்புரவு வாக்குதல் வந்து யார் மூலியமாக தான் நம்மளுக்கு நடக்க போகுதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்குது? இது நம்ம தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கோம். அப்போ இந்த குறுகிய காலத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபை. அந்த கிருபையில் நம்ம வந்து சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் யார் காலை மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பரிந்து பேசுகிறாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பரிந்து பேசலாம் இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா உயிரோட கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ ரொம்ப ரொம்ப நம்ம குறுகிய காலத்தில் இருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தமாகத்தான் நம்ம வந்துருச்சுன்னா இந்த உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கிறிஸ்து மூலியமாக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தேவன் அந்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே வராது பயிர் அப்படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கால கொழுப்பையும் அந்த ரத்தத்தையும் மகாபரிசுத்தத்தை காமித்து அந்த இஸ்ரேல் ஜனங்களோட ஒப்புரவு ஆக்கிச்சு அந்த காலை, அதுபோல இன்னைக்கு நம்மளை ஒப்புரவுக்கு யார் கொடுத்துருக்கார்? தன்னுடைய மகனை கொடுத்துருக்காரு. அவர் எப்படி வந்திருக்காருன்னா விருப்பப்பட்டு, யாரும் வந்து கம்பல் பண்ணி வரல, விருப்பப்பட்டு இருந்துச்சுன்னா அவருடைய சரீர அங்கங்களை வந்து அவரோட சரீரமாக சேர்ப்பதற்கு இருக்கிறான்னா அந்த தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா அவருடைய ரத்தத்தையும் அவருடைய உயிர் தியாகத்தை இருந்துச்சுன்னா தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்னா பலியாகவும் இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்போ இது வந்து இருந்துச்சுன்னா ரெண்டாவது விஷயம். முதல்ல வந்து பார்த்தோம்னா சிங்கம், அதுக்கடுத்து காளைன்னு பார்த்தோம். இன்னொரு விஷயம் கூட என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பவர் இருந்துச்சு இல்லையா? அவர் நினைச்ச என்ன செய்யலாம், மாறிடலாம். ஆனால் என்ன செய்யலை, அவர்
செய்யலை. ஆனால் அவர்கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறத எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்? இது தண்ணீர் தானே அவருக்கு என்ன பரிசுத்தாவி இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பரிசுத்தாவி இருக்கிறத எப்படி கண்டுபிடிப்பது? தாழ்மை. ரெண்டாவது, மற்ற ஜனங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க சிந்தையில் என்ன இருக்குன்னு நினைச்சேன்னா கண்டுபிடிப்பார். அதில் அவருடைய அந்த உன்னதமான அந்த ஒரு மகத்துவம், தெய்வம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு இது அவர் எதுக்கு இருக்குன்னா அவருக்குள்ளேயே அந்த பரிசுத்தாவி இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் யாருக்கு பரிசுத்தாவி கொடுக்கல, அவருடைய சீசர்களுக்கு கொடுக்கல. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி தான் வந்து அந்த விஷயத்தை கொடுக்குறார். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் செய்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அதை முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறான்னா யாருக்காக கற்கிறான்னா அவருடைய சரீரம் அங்கே திருச்செய்வுக்காக இருக்கிறான்னா காக்கிறான்னு பார்க்குறோம். அதனால் நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தை கூட படிக்கணும். மத்திய 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்திய 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. மார்க் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? இதே ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு பரிசுத்தாவி இருந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? யார் என்னென்ன பிளான் பண்ணுறா என்று எழுதிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தேவன் அதை வந்து நம்ம எழுதிடலாம் கொடுக்கலாம். ஏஞ்சனா ரோமாலே சொல்லிட்டாரு, மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு நீ. அப்போ ஒருவேளை எல்லாமே வந்து மாம்சத்தில் இருக்கும், அநேக விஷயங்களில் தவறு இருந்தால் நம்ம வந்து வசனத்தில் படிக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் குற்றத்தை நம்ம வந்து குறை சொல்லாதபடி நம்ம எப்படி ஓடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாம் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி பரிசுத்தாவி இருந்து ஒவ்வொருடைய சிந்தனை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக அந்த ஓட்டத்தில் ஓட முடியாதுன்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கூட, பரிசுத்தாவி இருந்ததுக்கான இன்னொரு விஷயம் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் தெரியுமா? உயிர்க்கலாம். அதாவது லாசரு உயிர்த்து எழுப்புறாரு இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூட என்ன இருக்குன்னா அவர்கிட்ட பரிசுத்தாவி இருந்ததுனால தான் அவர் என்ன செய்றாரு, அந்த விஷயத்தை கொடுக்குறாரு. அது எப்படி செய்றாருன்னா மகாய் சத்தமிட்டு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அன்றைக்கு இருந்தாத்த மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்தி வைராக்கியமாக நடப்பதற்கு, விசுவாசம் கூட்டுவதற்காக வந்து அடிச்சானா மிக சத்தமாக விட்டு அடிச்சானா லாசருவே எழுந்து வா அப்படின்னு கூட கூப்பிட்றத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அது கூட எதுக்குன்னா அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பக்தி வைத்து உண்டாக்குவதற்கு, அதே மாதிரி விசுவாசத்தை கூட்டுவதற்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு அதான் எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இல்லை, அவரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்யணும், தேவன் இப்படி தான் இருப்பார், இந்த மாதிரி தான் கொண்டு வராரு அப்படிங்கிற அந்த பக்தி விரித்து ஏற்படுத்துவதற்கு தான் நினைச்சாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு லாசருவே எழுந்துவான்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாரும் எழுப்புவதற்கு அவருக்கு தகுதி இல்லை, அவர் எல்லாரையுமே என்ன செய்யலை, எழுப்பலை. அந்த இடத்துல நிற்கிறவங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அந்த பக்தி வீட்டை உண்டாக்குறத தான் நினைச்சோன்னா மிக சத்தமிட்டு வச்சுன்னா உண்டாயிருப்பார். அப்போ இன்னொரு விஷயம் கூட, இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, காளையுடைய கொழுப்பு, அதுக்கு கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம். அது என்ன போட்டுக்குன்னா அதாவது முக்கியமான ஒரு பாகம், அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். அதை வந்து என்ன, அதை எரிச்சா தான் வந்து என்ன செய்ய முடியும், எரித்து அந்த சாம்பலை கொண்டு போனால் தான் என்ன செய்ய முடியும்னா இஸ்ரேல் ஜனங்களை தேவனோட ஒப்புருவல் ஆக்க முடியும். அப்போ அந்த ஒப்புருவாக்கள் எது தான் கொண்டு வருது, அந்த கொழுப்புன்னு பார்க்குறோம். அப்போ அந்த காளைக்கு கூட 2 கொம்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 கொம்பு எதை அடையாளப்படுத்தும், வானமும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வானத்திலையும் அதிகாரம் உண்டு, பூமியிலையும் அதிகாரம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் வந்து என்ன செய்யலாம், பார்க்கல. என்ன பார்க்குறான்னா அவருடைய பிள்ளைகளை தேவனோடு என்ன செய்யணும், ஒப்புரவு ஆக்குறதுக்கு அவர் இந்த தகுதியெல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறான்டா பண்ணுறான்னு பார்க்குறோம். அப்போ இந்த காலம் கூட யாருக்கு நல்லா இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்லான்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்க்கும்போது 3வது என்னென்னா ஆட்டுக்கடா.
இப்போ ஆட்டுக்கடாங்கிறவங்க நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். ஏன்னா காலப்படியாயிருச்சு, அடுத்து நம்ம பணி கொடுக்க வேண்டிய எதை தான் இருக்கும்? வெள்ளாட்டுக்கடை யார் தான்? அது வந்து யாரை குறிப்பிடுது? சபையை குறிப்பிடுது. அப்போ இங்கே ஆட்டுக்கடான்னு போட்டு இது இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக இருக்குமா? கேள்வி வருதா வரலையா? இதுனா ஆட்டுக்கடை வந்து யார்? வெள்ளாட்டுக்கடை யாருக்குன்னா திருச்சபையாக இருக்குது. அவங்க பழி செலுத்தணும். அந்த பழி செலுத்தினாத்தான் முடியும்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன நிழலாக பார்க்குறோம்னா, இந்த ஆட்டுக்கடை கூட யாருக்கு நிழலாக இருக்குன்னு பார்க்குறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. இது எப்படி நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ பலி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குது? வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். பாருங்க, இப்போ நம்ம பாடத்தில் பார்க்கும் ஈசாக்கை யாருக்கு ஒப்பிடுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அதுக்கு பதிலாக எது வந்திருக்கு? அந்த ஆட்டுக்கடா. அப்போ இது வந்து எதை குறிக்குதுன்னா, அந்த ஈசாக்கை வந்து ரட்சிப்பதற்கு எது உதவியாக இருக்கு? ஆடு. ஒருவேளை ஆடு இல்லைன்னா யாரத்தை வெட்டியிருப்பாரு? அது தேவனுடைய திட்டம் இல்லை. ஆனால் அது இல்லைன்னா யாரத்தை வெட்டிருக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அப்போ ரட்சிக்கிறதுக்கு எது தேவைப்படுது? ஆடு, ஆட்டுக்கடா தேவைப்படுது. அப்போ நம்மளை ரட்சிக்கிறதுக்கு யார் தேவைப்படுவா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் கூட படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். போதும். அப்போ நம்ம யாருன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்படும் நினைச்சணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவபலியாக கொடுத்துன்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைமையில் இருந்தவர். அப்படியே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நினைச்சிடான்னா அவருடைய தன்மை அப்படியே குறைச்சே வராது. எதில்? வானத்திலும் பூமியிலும் எல்லாத்துக்கும் நினைச்சுன்னா தன்னை அப்படியே கம்மிட்டார். முதல்ல எப்படி இருக்காருன்னா சிங்கம் போல இருக்காரு. அதுக்கடுத்து ஒரு படி இறங்கி எப்படி வராருன்னா காளை போல இருக்காரு. அதுக்கடுத்து எப்படி ஒரு படி இறங்கி எதப்படுறாருன்னா ஆட்டுக்கடப்படம் இருக்காரு. அதுக்கடுத்து எந்த மாதிரி இருந்திருப்பாரு நம்ம ஒரு யூகம் பண்ணுவோமே. அது லாஸ்ட்டுக்கா. அதுக்கடுத்து எதுனா ஃபஸ்ட்டு எப்படி இருக்காருன்னா சிங்கம் போல இருக்காரு. அதுக்கடுத்து காளை போல இருக்காரு. அதுக்கடுத்து ஆட்டுக்கடாவாக இருக்காருன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து எப்படி இருப்பாருன்னா ஆட்டுக்குட்டி. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை கூட நம்ம பார்க்கும்போது அது என்னன்னா, இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கூட இருக்குது. என்னன்னா, யோவான் ஸ்நானன் வந்து வெளிப்படுத்துகிற விஷயத்தில் அந்த ஒரு காட்சி பார்ப்பார் இல்லையா? என்ன பார்க்குறான்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை கூட படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1. நீங்கள் பைபிளை படிங்க சார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். தொடர்ந்து வாசிங்க. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் அதை பார்க்கும் பாத்திரனாக காணப்படாதனால் யோவான் நினைக்கிறான்னா மிகவும் அழுகிறார். அப்படி படிச்சுட்டு 5ஆவது வருஷம் நினைக்கிறோன்னா, அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா சிங்கம் போல எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் எப்படி வாரார் அப்படிங்கிறது 6ஆவது வசனம். அப்பொழுது இதோ
அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சீசர்கள் பார்க்க கூட எப்படி அவன் நீங்கள் ராஜ்யத்தில் வந்தால் நீங்கள் என்னவாயிருங்க இல்லையா? இந்த வலது பக்கம் ஒரு ஆள் செவிலியர் குமாரன் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரிட்டே வந்து அன்றைக்கு இருக்கிற ஜனங்களை வந்து எதிர்பார்த்துருக்காங்க. எப்படின்னா அவர் சிங்கம் மாதிரி வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு சகோதரனை ஒரு தாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆள் வருவா அப்படின்னா நம்மளுக்கு பயம் வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் எதுவே ஒரு சின்ன ஒரு புழுவையே வச்சு இதுதான் அடிக்க முடிஞ்சா நம்ம நம்புவோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ப மாட்டோம். அந்த மாதிரி சொல்லணும். அது எப்படி இருக்குன்னா, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. ஏற்கனவே அதை அடிச்சிட்டாங்க. அடித்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வந்துருக்கு. இது எப்படி வந்து திறக்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கூட இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இவராக வந்து ஆள போகிறாரு, இவராக வந்து அதை வந்து செய்ய போகிறாரு கூட எண்ணம் கூட யாருக்கு இருந்திருக்கும் அன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் மத்தியில். ஏஞ்சரா அவர் என்ன சொன்னானா, நான் ஒரு விஷயம் சொல்லும்போது கல்லெடுத்து அறிவாங்க என்ன சொல்லுவாங்க, நான் தேவனுடைய குமாரங்கிற என்ன செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தாட்டில் வந்து இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து தாழ்த்தி பாருங்கள். எதுனா ஸ்டெப் அப்படியே தாழ்த்திட்டே வர்றாரு. ஃபஸ்ட்டு சிங்கமாக இருந்தவர், அதுக்கடுத்து காலை ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிறாரு, அதுக்கடுத்து ஆட்டு கடாவை வர்றாரு, அதுக்கடுத்து ஆட்டுக்குட்டியா. அப்போ இந்த காரியம் கூட நம்மளுக்கு எது ஒரு நிழலாக இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு கூட எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 21 வசனம் படிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 29 யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியில என்ன பண்ண போகுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியா மாறப்போகுது பார்க்குறோம். அதே இன்னொரு வசனம் கூட படிக்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனம் படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்கு? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க முடியும். அதே சமயத்தில் பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டியுடைய விஷயம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை முறை வரும்னு சொல்கிறாங்கன்னா 29 முறை வந்து வருதுன்னு சொல்கிறாங்க பைபிளில். அப்போ இது கூட இந்த ஆட்டுக்குட்டியை கூட இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தில் எப்படி முறையாக வந்து கை கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 29:38 வாசிங்க. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே 10 மகானதும் இடித்து பிழிந்த கார்பழி எண்ணெயிலே பிசித்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகனப்படி இதுவே. அப்ப இங்க கூட 2 டயத்தை சொல்றாங்க. ஒன்று காலை, இன்னொன்று வந்து மாலையில். இது அப்படியே வந்து ஆண்டவராக இயேசுக்கு செலுத்துறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றான்னு கூட நம்ம வந்து பார்க்குறோம். எப்படின்னா அவர் நினைவு கூறுதலை நம்ம பார்ப்போம். எப்படின்னு பார்க்கும்போது காலையில் எத்தனை மணிக்கு அடிக்கப்படுறாங்க? 9 மணிக்கு. மாலையில்
3. அப்போ இதை வந்து எழுச்சுறானா முதல்ல அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்து எழுச்சுறானா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு எழுச்சுறானா ஜீவனை கொடுக்குறான்னு பார்க்குறோம். அப்போ 2 விஷயம் நடக்குது. அப்போ திருச்சபைக்கு அவர் என்ன கொடுத்தார்? ஒன்று ஃபஸ்ட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறான்னா ஒரு சிரிச்சுறாரு, லாஸ்ட்டில் இறக்கும் போது உலக ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. மீதியானது நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்கிறே அவர் கொடுக்க வேண்டியது. அது என்ன பங்கு? அதாவது அந்த 9 மணிலேருந்து 3 மணி வரையும் எவ்வளோ டைம் வருதுன்னா 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் எதில் வருதுன்னா அவள் உடல் ரீதியான பாதிப்பு வருது இல்லையா? அந்த உடல் ரீதியான பாதிப்பு யாருக்குன்னா சபைக்கு. அப்போ ஒரே விஷயத்தை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாரு, உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தை ரசிக்கிறதுக்கும் அவர் வந்து நினைச்சாரு. அதே மாதிரி அவருடைய திருச்சபையரை கொண்டு வரதுக்கு விசேஷமாக அவர் வந்து ஈடுபடியாக அடிச்சிடானா கொடுக்குறான்னு பார்க்குறோம். அதனால் வந்து நினைச்சிடன்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதுக்கு ஒரு நிழலாக இருக்குன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு யார்? ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ நிஜமாக அடிக்கப்பட்டது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அப்படி ஒன்றொன்று பின் ஒன்றாக அவர் நினைச்சானா இருக்க 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 அப்படியே நினைச்சானா தன்னை தாட்டிகிட்டே போகிறார். அப்போ இந்த தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாத்த நம்ம கூட எதை நிறைவேற்ற முடியும்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட படிங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவகர் பிரதீத்திரமாக அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுவதில்லை என்றார்கள். ஆனால் பாருங்க, அவர் பேசுறதெல்லாம் ஃபுல்லாக அதிகாரமாக இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் காமிச்சது என்ன? முழுக்க முழுக்க தாழ்மை. அப்போ எதுக்கு வந்து அவர் வந்து அதிகாரம் பேசுகிறான்னா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் அதிகாரம் பேசுகிறார். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவரே என்ன செய்கிறான்னா தன்னைத்தானே அப்படியே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நினைச்சானா தாழ்த்துறான்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட படிங்க, அப்போ 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிகளுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாமல் இருந்தார். பாருங்க, நாமும் கூட எந்த மாதிரி ஒரு பலியை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆட்டுக்குட்டி என்ன ஒரு பலியை செஞ்சிச்சோ அதேபடியே நம்மளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் தான், ஏன் சொல்லும்போது இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது? குற்றமற்றதும் மாசற்றதும். அந்த மாதிரி என்ன யாருக்கு இருக்கோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? தன்னை ஜீவபலியாக கொடுக்க முடியும்னு பார்க்குறோம். அதனால அவர் சொல்கிறாருன்னா, அவர் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்தார்னா, வானத்திலும் பூமியிலும் எப்படி இருந்தார்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி எப்படி மயிர் கத்திரிக்கும் போது அதை அடக்குமுறையில் கொண்டு வந்து எப்படி பேச முடியாது பண்ணினாங்களோ அதே ஒரு விஷயத்தை யாரை செய்கிறாங்கன்னா அவரை இயேசு கிறிஸ்து செய்கிறான்னு பார்க்குறோம். ஏன் வந்து அந்த மாதிரி சமயத்தில் அவர் பேசலைன்னா, அவரை அந்தளவுக்கு தாழ்த்தினதும் அந்த அளவுக்கு அவர் பேசுனது எதாக ஏற்படும்னா, தேவனுடைய திட்டத்திற்கும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா எந்த ஒரு பங்கும் வந்துடக்கூடாது. அது கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு வசனம் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஏசி 53 இந்த ஒரு வசனம் இருக்குது. இதை வந்து பேசுகிறான்னு பார்க்குறோம். அப்போ நாமும் கூட நம்முடைய சுய சித்தத்தை தேடுவதற்கு அல்லது சுய மரியாதை தேடுவதற்கு நம்ம ஒரு வேளை இந்த ஜீவிதத்தில் ஓடும்போது யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியை நம்ம பேசிட்டா இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல நம்ம வந்து என்னல்ல ஒரு பராக்கிரமசாலி கிடையாது. அவரை போல நம்ம வந்து என்னச்சுன்னா ஒரு பரிபூர்ணமான மனுஷன் கிடையாது. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறான்னா ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நினைச்சானா ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படியே தாழ்ந்து கொடுக்குறான்னு பார்க்குறோம். எதுக்காகனா அவருடைய அப்பாவுடைய திட்டத்தை செய்வதற்கு. அப்போ அதுக்கடுத்து எந்த மாதிரி தாழ்த்தியிருப்பார்? இப்போ நம்ம எத்தனை 4 விஷயம் பார்த்தோமா? 1 சிங்கம், காளை, ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி. அதுக்கடுத்து எந்த மாதிரி தாழ்த்தியிருப்பார்? இது ஞாபகம் இருக்கா?
வெங்கல சர்ப்பம். அப்போ வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முரட்டாட்டமும் பண்ணி விக்கிரகாராதனை செஞ்சதுனால யாருக்கு கோபம் வந்துருச்சு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கோபம் வந்தது. கோபம் வந்தோன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா, கொல்லி வாய் சர்ப்பத்தை எடுத்து அடிக்கிறாருன்னா எல்லாத்தையும் கடிக்கிறார். ஆனால் அதில் கூட வந்து ஜனங்கள் அடிக்கிறாருன்னா, தேவனிடத்தில் முறையிடும் போது அவர் அடிச்சாருன்னா சடனாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறார். அந்த விஷயந்தான் இது, இந்த வெங்கல சர்ப்பம். என்ன சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நோக்கி பார்த்தா போதும். ஏன்னா அந்த சமயத்தில் எத்தனை பேர் செத்து இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மறந்து கொடுத்து என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை அவர் இருக்கிறாருன்னா, எப்படி அந்த எல்லாரும் பார்க்குறது மாதிரி அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருந்துச்சோ அதே மாதிரி யார் உயர்த்தப்படணும்னு சொல்கிறார். மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும்னு பார்க்குறோம். அந்த என்னாவும் கூட படிச்சுங்க. என்ன 21 என்னாகும் 28 அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பாருங்க, இதே ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதையே பின்னாடி செஞ்சுட்டாங்க. இதையே வந்து வணங்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட செஞ்சான்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு செஞ்சனா சடனாக அவங்கள காப்பாற்றுறது கேட்குறாங்கன்னா வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் கூட நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் இருக்கும்போது, என்ன பாடம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 3:14 சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படாது. ஏன் இந்த ஒரு விஷயத்தை இங்கே யோவான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறார்? அங்கே எப்படி வந்து அவங்க மீறுதல் அவங்களுடைய முரட்டாட்டத்தினால செத்தாங்களோ, எதனால செத்தாங்க? பாவம் யாருனால வந்துச்சு? ஆதாமுக்குள்ள எப்படி பாவம் வந்துச்சு? சர்ப்பு மூலமாக. புரியுதுங்களா? அப்போ இந்த பாம்பு நிமித்தமாக என்ன வந்துருச்சுன்னா பாவம் வருது, பாவத்தின் நிமித்தமாக என்ன வந்துருச்சு? சாபம் வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும்னா யார் உயரணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே எப்படி மோசையினால் அந்த சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ அதே போல் மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சுன்னா மறிக்கணும். மறிச்சா தான் என்ன செய்ய முடியும்? அந்த பாவத்தின் நிமித்தமாக மரணத்தை ஜெயம் கொள்ள முடியும்னு பார்க்குறோம். பாருங்க, ஒரு சர்ப்பத்தை கூட யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ சர்ப்பம் அப்படிங்கும்போது அது எப்படி நிமிர்ந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தரையாக நடக்கும். இப்போ ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? அது கூட நிமிர்ந்து நிற்கும். இது அப்படி இல்லை, பாதத்துக்கு கீழே போயிடும். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை நினைச்சாரா முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நினைச்சாரா தாழ்த்திட்டே போகிறான்னு. ஃபஸ்ட்டு சிங்கம் போல இருந்தவர், மகா பராக்கிரமாக இருந்தவர், அவரை வச்சுட்டார் பிதாவாய் தேவன். அவரை கொண்டும் அவருக்கென்னும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சிருஷ்டிக்கிற பவர் யாருக்கு கொடுத்துருக்காருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படியாப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக காளையாக இருக்கார். அந்த காளையுடைய ரத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி அடிச்சுனா நம்மளை மீட்கிற ஒரு நிழலாக இருக்கு பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆட்டுக்கடா. அந்த ஆட்டுக்கடை ஆச்சுன்னா ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் போகல. எப்படி வந்து ஈசாக்கை வந்து அந்த ரட்சிப்புக்குள்ள அந்த மரத்துலேருந்து ரட்சிப்பை கொண்டு போச்சோ அதே மாதிரி கொண்டு போகிறதுக்கு யார் நல்லா இருக்குன்னா ஆண்டோட இயேசு கிறிஸ்து நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆட்டுக்குட்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் சுமந்து இருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. பாருங்கள், அப்படியே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அப்படியே இருக்கிறான்னா தன்னை தானே இருக்கிறான்னா அப்படியே தாண்டிக்கிட்டே வர பார்க்கலாம். அப்போ யோவானில் கூட இன்னொரு வசனம் கூட படிக்கும்போது யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யாரும் உயர்த்தப்பட வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். அப்போ உயர்த்தப்பட வேணும்னா அவர் என்ன செய்யணும்? அவர் சிலுவையில் அறையப்பட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியணும், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் பார்க்குற மாதிரி தெரியணும். அங்கே எப்படி வந்து வனாந்தரத்திலே அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல் யார் உயர்த்தப்படணும்? அப்படி உயர்த்தப்பட்டதை பாருங்கள். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில்
அடிக்கப்பட்டாருங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் தான் தெரியாத வழிய நம்மளுக்காக மறிச்சாருங்கிறது யாருக்கு தெரியும்? எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் யார் மற்ற எல்லா ஜனங்களையும் வந்து அந்த உயர்ந்த என்ன இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மறிச்சாருங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இன்னொரு விஷயம் கூட பார்க்கும்போது எவரின் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் தரிசனமான. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் அவர் தரிசனமாக பார்த்தோம். பாவம் இல்லாமல் தரிசனமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து செய்யணும்னா யார் மாதிரி இருந்தால் தான் செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்குறோம். அப்படியே இறங்கி வரதா அப்படியே பார்க்குறோம். சிங்கம், காளை, ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி, அதுக்கடுத்து சர்ப்பம், அதுக்கடுத்து என்னவோ அவர் வந்து இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து வந்து என்னன்னா புழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து எதில் பார்ப்போம்னா, நம்ம நினைவு கூறுதலை வந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கூட பார்ப்போம். எதுலன்னா சங்கீதம் 22 எதுனா இந்த வசனத்தை குறித்து நம்ம வந்து அநேகமாக வந்து எதுனா அவருடைய நினைவு கூறுதலை வந்து அதிகமாக பார்த்துருப்போம். எதுனா அந்த ஃபஸ்ட்டு வசனமே எப்படி இருக்குன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். ஆனால் அதே 6வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 22:6. நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதை நானும் புழுங்கிறார். இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எதுனா இது வந்து புழுவிலே நிறையா வகைகள் இருக்கு. புழுக்கள்லேயே நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நிலத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு புழு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு மாமிசம் அழுகி போட பின்னாடி அதில் வர்ற புழுக்கள் இருக்கு. அப்போ புழுக்களே வித்தியாசம் இருக்கு. அப்போ இவர் இந்த ஒரு புழுவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இது என்ன புழுன்னா, பேர் கூட எனக்கு வாய்க்குள்ள வரல. டோலோவாம் அப்படிங்கிற ஒரு புழு இருக்குது. இது எது இங்கே இருக்குன்னா, கண்காணஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனாவது வார்த்தைன்னா 8438வது வார்த்தையில் இந்த வார்த்தை இருக்கான். என்னென்னா டோலோவாம் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஆசாரி கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த கூடாரத்தில் ரத்தாம்பர கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை அடிக்கிறதுக்கு இந்த புழு அரிசி, இந்த புழுவில் ஃபஸ்ட்டு இந்த புழுவை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த புழுவை நசுக்குனா என்ன கலர் வரும்னா சிவப்பு கலர் வருமா. அப்போ இந்த சிவப்பு கலர் எப்படின்னா, அதில் இன்னொரு முக்கியத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலர் அடிச்சா எப்போவுமே என்ன செய்யாதான், மங்கவே செய்யாதான். அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் புழுவாக இருக்குன்னு சாதாரண மண்புழு சொல்லலை. ஏன்னா நம்மளை மனுஷரும் மண்புழுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளை மிதிச்சா என்ன வரும்? நம்ம மிதிச்சா ரத்தம் வராது, வேற மாதிரி வரும். அப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த புழுவை சொல்லலை, இது டோலோவாம் அப்படிங்கிற ஒரு புழுவை குறித்து பேசுகிறார். ஏன்னா இது நசுக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா அப்படியே ரத்தமாக வெளிப்படும். அதை வந்து எதுக்கு நம்ம வந்து அதை நிழலாக கொண்டு வராங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படித்தான் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே நொறுக்கி இருக்காங்க. அதாவது இப்போ கரும்பை விட்டா எப்படி அதை சாறு வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து நினச்சிருக்காங்கன்னா, இந்த புழுவை எப்படி அமுக்குனா அதை நெருக்குனா எப்படி அந்த ரத்தம் வருதோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அந்த ரத்தம் வருவதுக்கு நினைச்சாங்கன்னா நொறுக்க வந்து இடம் கொடுத்துட்டான்னு பார்த்தோம். பாருங்க, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யோபு 25ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புழுவா இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். பாருங்க,
புழுவாக இருக்கிற மனுஷன், அந்த புழு எதுனா இந்த புழு. இந்த புழுவை அமுக்குனா என்ன நினைக்குன்னா நாத்தம் தான் அடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சொல்றாரு, மனுஷன் எப்படி இருக்கான்னா புழுவாக இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் யாராவது ஒரு விஷயத்த சொல்லட்டுமே, நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து பண்ண மாதிரி இருக்கா? இல்லை. அப்படியே நம்முடைய பழைய மனுஷனை அப்படியே என்ன பண்ணிடுவான்? அப்படியே வெளியே காமிச்சிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யார் மாதிரி இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி மற்ற சகோதரனுக்காக என்ன கொடுக்கணும்? தன் ஜீவனையை கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கான்னா அப்படியே ஸ்டெப்பாக ஒவ்வொரு நம்ம நம்முடைய அந்த பழைய மனுஷன் உடனே என்ன செய்ய மாட்டான், அவ்வளோ கீழே தாழ்ந்துவதற்கு இடம் கொடுக்காது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உன்னதமான நிலைமையில இருந்து ஒரு பரிபூர்ணமான மனுஷனாக இருந்து சகல அதிகாரத்தையும் சகல வல்லவையும் தன்னுடைய பரிசுத்தாவை பெற்றிருந்துமே அவர் ஸ்டெப்பாக குறைக்கும் போது நம்ம குறைக்கிறதுல என்ன குறைஞ்சு போவோம்? அதனால் சொல்கிறாரு இந்த பாடல் அவர், நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். எந்த விதத்திலும் தகுதியே இல்லை, எதுக்குமே தகுதி இல்லாத நம்மளை. எதுனா அந்த அதுக்கிற வசனம் கூட நம்ம 1 Corinthians படிச்சிருப்போம். இழிவானவர்கள் சொல்றார். எது மாதிரி? இந்த புழு மாதிரி. எது அந்த புழுவை பார்த்தா யாரும் நினைச்ச மாட்டோம், தொட மாட்டோம், பக்கத்தில் கூட வந்துருச்சுன்னா இழிவானவர்கள். அதை பார்க்கறதுக்கு நம்மளால என்ன செய்யாது, சகிக்காது. அப்போ நம்முடைய ஹேபிட் கூட எப்படி தான் இருக்கான்னா இது மாதிரி தான் இருக்கா. ஒருத்தர் கோவப்படும் போது நம்ம அந்த ஹேபிட்டை நம்மளால நினைச்ச முடியாது, பார்க்கவே முடியாது. அப்போ இந்த புழு மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. எந்த மாதிரி இருக்கணும்னா இந்த ரத்தம்ங்கிறதே நம்மளுக்கு எதுக்கு அடையாளப்படுதுன்னா தியாகம். அந்த தியாகம் எப்படி இருக்கணும்னா எப்போதுமே மாறக்கூடாது, மாறாத தன்மையில் இருக்கணும்னு பார்க்குறோம். அதனால் பிதாவை தேவரை குறித்து படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? சங்கீதம் 103 அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபை. அப்போ அந்த மாதிரி புனரசத்துக்கு நம்ம போகணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்னு சொல்றாரு? யாரு அந்த மாதிரி நடந்தாலும் அவளுக்கெல்லாம் பார்க்க முடியும். அப்போ யார் நடந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். அப்போ அதில் கூட நம்ம எந்த ஒரு வசனத்தை கூட பார்க்கணும் பார்க்கும்போது எபேசியரில் கூட பார்க்குறோம் இல்லையா? எபிரியரில் அவரையே கவனித்து இருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம கவனிக்க முடியும். மற்ற சகோதரியும் நம்ம கவனித்தோம்னா இந்த மாதிரி ஒரு தியாகத்துக்கு நம்மளால் நினைச்ச முடியாது, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு போக முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ இப்போ எத்தனை மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பாக வந்தாச்சு, எத்தனை ஸ்டெப்பு வந்தாச்சு? என்னன்னா ஃபஸ்ட்டு சிங்கம், அதுக்கடுத்து காளை, அதுக்கடுத்து ஆட்டுக்கடா, அதுக்கடுத்து ஆட்டுக்குட்டி, அதுக்கடுத்து சர்ப்பம், அதுக்கடுத்து புழு. அப்போ இந்த மாதிரி 6 நிலைமையில யார் கடந்து போகணும்னு விரும்புகிறார்? அப்போ இந்த ஒவ்வொரு மிருகத்துக்குமே ஒவ்வொரு காரியம் இருக்கா இல்லையா? சிங்கம்னா என்ன? பவர். அதை அடித்தா மித்த மிருகத்தால் நினைச்ச முடியாது, எந்திரிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ காளைங்கிறது கொழுப்பம், அதாவது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். அதே மாதிரி ஆட்டுக்கடை அப்படிங்கிறது மெச்சூரிட்டி, அதாவது அவனுடைய குணத்தை காமிக்கிறதுல என்ன குணத்தை காமிக்கனா அன்பு, சமாதானம், அந்த ஆவியின் கனியில் கொடுக்குறதுல எப்படி இருக்குன்னா மெச்சூரிட்டியாக இருக்குன்னு சொல்கிறார் அந்த ஆட்டுக்கடை மாதிரி. அப்போ தான் வந்துருச்சோம்னா நம்ம கூட இருக்கிற சகோதரை ரசிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குன்னு கூட பார்க்குறோம். அதுக்கடுத்து என்னன்னா ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எப்படின்னா கள்ளம் கவனம் இல்லாத ஒரு விஷயம். பாம்பை போல வினாவுள்ளவர்களும் புறாவை போல கவனம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யார் இருக்குன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி நம்ம இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து எப்படின்னா பாம்பு மாதிரினா ஒரு பாவமாக்கப்பட்ட நிலைமை யாருக்கு வந்துச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கொரிந்தியரில் கூட பார்க்குறோம் இல்லையா? அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அப்போ அந்த பாவமாக்கப்பட்டனா மற்ற சகோதரனால நம்மளும் கூட என்னச்சுன்னா அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போனாத்த அந்த சகோதரனை வந்துச்சுன்னா மீட்டு எடுக்குன்னு பார்க்குறோம். என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை போய் இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சொன்ன சகோதரன் நம்மளால நினச்ச முடியாதுன்னா மீட்டு எடுக்க முடியாதுன்னு பார்க்குறோம்.
தன்னுடைய சகோதரனால சொன்னார், தன்னுடைய கூட உடன்படிக்கை பண்ண சகோதரனால சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாட்டை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியா படிப்படியாக நம்மளை தாழ்த்திடுவோம். அப்போ இந்த புழு கூட என்ன ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா வெறுமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னா தன்னைத்தானே வெறுமையாக்கி. அப்போ வெறுமைனா என்ன? எதுவுமே இருக்காது, எந்த ஒரு விஷயமே அவர்கிட்ட எதுவும் என்ன செய்யாது. அப்போ வெறுமைனா என்ன இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது, கடிந்து பேசக்கூடாது. அந்த கலாத்தியத்தில் இருக்க விஷயம் இருக்கு இல்லையா, 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கிரிகள் இருக்குது, அதே சமயத்தில் மாம்சத்தின் கிரிகள் இருக்கா. இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா ஒன்றுமே இருக்கக்கூடாது, வெறுமையாக இருக்கணும். அப்போ எது மட்டும்தான் இருக்கணும், ஆவியின் குணங்கள் மட்டும்தான் இருக்கணும். இன்னும் வசனம் கூட பிடிங்க, பிரித்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலானார். நல்லா பாருங்க, ஒரு பரிபூர்ணமான மனுஷன் வந்து ஒரு மனுஷன் சாயலாவுக்கு யாராவது இது பண்ணிக்கிறாங்களா? இப்போ நம்மளை போய் புழுவாக மாறுவோமா? ஒன்றும் தேவையில்லை. நம்முடைய சகோதரர் மத்தியில் இருக்கும்போது கீழே எல்லாருடைய காலையும் தண்ணியை போட்டு கழுவும்னு சொன்னால் கழுவுமா? கண்டிப்பாக அதனுடைய இது வந்து நம்மளுக்கு கிடைச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. ஆனால் அது யார்கிட்ட இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நினைச்சிறான் அவருடைய கால்களை கழுவுறான்னு பார்க்குறான். அப்போ தன்னைத்தானே நினைச்சிறான்னா வெறுமையாக்குறாரு. அப்போ அந்த வெறுமையாக்குற விஷயம் எப்படி இருக்குன்னா ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக. ஏன்னா நம்ம உடனே வந்து என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் தாழ்ந்து போக முடியாது. அப்போ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நினைச்சிருந்தா தாழ்ந்து பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த குழு கூட நம்மளுக்கு எந்த ஒரு பார்வை கொடுக்குன்னா தன்னைத்தானே வெறுமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு அப்படியே இந்த ஒரு 6 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த அந்த 6 பாயிண்ட்டுக்கும் ஒரு வசனம் அடாப்டாக இருக்கும். வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகோரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, சீயோன் குமாரத்தை நீ மிகவும் கலிகூர்ந்து, எருசலேம் குமாரத்தை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இப்போ காட்டுக்கெல்லாம் ராஜா யாரு? சிங்கம். அதே மாதிரி நீதி உள்ளவரும், நீதி எதை அடப்படுத்தது? காளை இல்லைங்களா? அதுக்கடுத்து ரட்சிக்கிறவரும். அங்கே எப்படி ஈசாக்கை ரட்சிப்பதற்கு எது தேவைப்பட்டது? ஆட்டுக்கடை தேவைப்பட்டதோ அதே மாதிரி. அப்போ தாழ்மையில் தாழ்மை எதாயிடுச்சு? ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த அப்படியே ஒன்று ஸ்டெப்பாக இங்கே வந்து வசனம் கூட எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குணத்தை அப்படியே எடுத்துக்கிட்டதாக இருக்குது பாருங்க. அப்படி இருந்தால்தான் கழுதியின் மேலும் கழுதி குட்டியாகி மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறான்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்மளிடத்திலும் கூட ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார்? இல்லை, நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார்? அது இப்போ லாஸ்டாக படித்த வசனத்தில் கூட இருக்குது அந்த வசனம். ராஜாவா ஆக்குறது. அப்போ ராஜாவா ஆக்கணும்னா நம்மளுக்கு என்ன தகுதி வேணும்? வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எதத்தை அணிந்து கொள்ளணுமா? மனத்தாழ்மையை அழிந்து விடுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதற்கு நிற்கிறார்? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அந்த பந்தய பொருளா அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தாரோ அதே மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எப்படி வரணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி. இன்னொரு வசனம் கூட படிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த ஒரு காரியம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தா இல்லையா? தேவருக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? முழுமையா
தாழ்த்துறான்னு பார்க்குறோம். அப்படி தாழ்த்தும் போது தான் நம்மளை எப்படி கொண்டு போகிறோன்னா ராஜாவாக உயர்த்திற்கு அழைச்சிருக்கான்னு பார்க்குறோம். அப்போ அதே வெளிப்படுத்துகிற விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாமணி சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள்சிவன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டாரோ, இந்த ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஜெயம் கொண்டு எப்படி பிதாமணி சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி நம்மளும் கூட என்ன பண்ணணும், ஸ்டெப்பாக நம்மளை தன்னைத்தானே தாழ்த்தி ஒவ்வொரு விஷயமா இருந்து பார்க்குறோம். அதனால் பழைய மனுஷன் நாம் வந்து என்ன செய்யணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. ஆனால் அந்த பழைய மனுஷனை ஒரு வேளை யாராவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா நம்ம கூட எப்படி ஆயிடுவோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு மிருகத்தையும். ஆனால் நம்மளுக்கு அந்த பழைய மனுஷன் வந்துட்டாண்டா நம்ம யார் மாதிரி ஆயிடுவோம்னா ஓனாய் மாதிரி, கரடி மாதிரி, சிங்கம் மாதிரி, அந்த ஒரு கோணத்தில் வந்து அந்த பழைய மனுஷனுடைய சுவாபம் நம்மளுக்குள்ள வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறாருன்னா, புழு மாதிரி நம்மளால் நினைச்ச முடியாது, மாற முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியாக மாறணுங்கிறத தேவனுடைய விருப்பம். இன்னொரு வசனம் கூட படிங்க, நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிருங்க. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம உண்மையா இருந்தோம்னா துன்மார்க்கர் நம்ம வந்து என்ன செய்யணும், தேர்த்தவனு அவசியமே வேண்டாம். ஆனால் நீதிமான்களாக இருந்தோம்னா யார் மாதிரி நிற்கலாம், சிங்கம் மாதிரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி நிற்கிறான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இருக்குன்னா, சிங்கம் போல ஆளுகை செய்வதற்கு நம்ம எந்த மாதிரி மாறணும்னா ஆட்டுக்குட்டி மாதிரி மாறணும். எதுனா புழு மாதிரி மாறுறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால தான் முடியும். எதுனா நம்மளை யாரும் அந்த மாதிரி நொறுக்கிறதுக்கு வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக குறைபாடு. ஆனால் நம்ம ஆட்டுக்குட்டியாக மாறுவதற்கு பிதாவை தேவன் அழைச்சிருக்காரு. அதனால வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிறிஸ்துவை நிழலாக கொண்ட மிருகங்கள் தலைப்பில் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு பாடம் கூட நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா, நம்ம ராஜாவை போவதற்கு தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தி கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து அவருடைய அடிச்சுகளை பின்பற்றி நம்ம ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையாக கற்ற உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.